மகிமை உண்டாகட்டும். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் என்பதாக வேதம் சொல்கிறது. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்தோம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எசேக்கியா ராஜா நமக்கு நல்ல ஒரு சாட்சி. விசுவாசத்துல அவரும் கூட நல்ல ஒரு சாட்சி. விசுவாசத்தினால அவர் அநேக கிரியைகளை நடப்பித்தார். மரணத்தின் நாட்கள் வந்தபோது அவருடைய ஆயுள் நாட்கள் முடிந்த பின்பும் கூட 15 வருடங்களை தேவனிடமிருந்து அவர் கூடுதலாக பெற்றுக்கொண்டார். அதற்கு காரணம் அவருடைய விசுவாசம். தீர்க்கதரிசி நமக்கு தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து நாம சொல்லுவோம் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி, பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொல்லுவோம். அப்படியாப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசனமே பொய்யாகத்தக்கதாக இவருடைய விசுவாசம் மேற்கொண்டது. ஸ்தோத்திரம். நீ மரித்து போவாய், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொன்ன பின்பும் கூட அந்த தீர்க்க தரிசனத்தை இவருடைய விசுவாசம் என்ன செய்யுதுன்னா பொய்யாக்கிட்டு. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். சிலர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஜோசியர்கள் பார்த்தீங்கன்னா சில காரியத்தை சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க கூட ஜோசியம் பார்ப்பாங்க, நல்லாவே பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அல்லது குறி சொல்கிறேன் வந்தாங்க என் வீட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு வந்தாங்க, அவங்க சொல்கிற நடக்கும், எல்லாருக்கும் நடக்குது, அப்படியே எனக்கும் கூட நடக்கும், இப்படியெல்லாம் கூட கிறிஸ்தவர்களும் கூட இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, அந்த காரியத்தை விசுவாசிக்கிறோம். அதை நம்மளால் என்ன செய்ய முடியல, பொய்யாக்க முடியலை. அதை விசுவாசித்து அப்படிதான் நடக்கும் அல்லது அப்படிதான் நடக்குது என்று சொல்லி இன்னைக்கும் சாட்சி சொல்ற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. விசுவாசத்துல மூத்தினவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா, ஆமா அந்த ஜோசியக்காரர் சொன்னா கரெக்டா நடக்கும், அது அப்படியே நடந்துச்சு, ஜோசியங்கள்லாம் சரியா இருக்கும், அந்த குறி சொல்றவங்க சொன்னா அது சரியா இருக்கும், அந்த கோவில்ல சொன்னா அது சரியா இருக்கும், இப்படியெல்லாம் கூட நல்ல விசுவாசி, வெள்ளை அங்கி கட்டினவங்க, வெள்ளை சேரீ கட்டினவங்க, அப்புறமா நகை போடாதவங்கலாம் கூட அப்படி ஒரு சாட்சியை சொல்றத கேட்டிருப்போம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவங்க சொல்வதை எங்களால் பொய்யாக்க முடியும், என்னால் பொய்யாக்க முடியும்னு சொல்லி ஒருவரும் துணிஞ்சு நின்று என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. முக்கால்வாசி நம்ம கேட்குற ஜனங்களும் அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அதை பொய்யாக்க எங்களால் முடியும், எங்கள் தேவன் இந்த பொய்யாக மாற்றினார்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு எசேக்கியா ராஜாவை பாருங்க, அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை பாருங்க. பெரிய தீர்க்கதரிசி ஒருவன் வந்து நீ மரித்து போவாய், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்கப்படுத்து, இதை கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னா கூட கர்த்தர் சொன்னதையும் அவனால் என்ன செஞ்சது, மாற்றத்தக்கதாக விசுவாசிக்க முடிஞ்சது. கர்த்தர் சொன்னது யாராலையும் மாற்ற முடியாதுதான். பாருங்க, ஜெபத்துல ஆரம்பத்துல சொன்னோம் பாருங்க, அவர் அன்புல விசேஷமானவர், அவரை போல் அன்பு செலுத்த யாராலையும் முடியாது. ஒரு மனுஷன் அவரை விசுவாசித்து அவர்கிட்ட அன்பு செலுத்தி அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்தால் அவரும் அவனுக்காக எல்லாம் செய்வார். அவர் சொன்ன வார்த்தை கூட மாத்துவார். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அதுக்கு எசேக்கியா ராஜா நல்ல ஒரு அடையாளம். அப்போ எசேக்கியா ராஜா நீ மரித்து போவாய் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவை குறித்து தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி தீர்க்க தரிசனம் சொன்ன பின்போ இவனுடைய விசுவாசம் அதை மாற்றத்தக்கதாக இருந்தது. அப்படியே இந்த வார்த்தையை கேட்குறவங்களும் கூட ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். எந்த ஒரு நமக்கு எதிரான காரியத்தை மாற்றுற அளவுக்கு நமக்கு விசுவாசம் இருக்கணும். ஜோசியக்காரன் சொல்றதையே நம்மளால மாற்றுற அளவுக்கு விசுவாசம் இல்லையே, அது நடக்கும்னு சொல்லி பயந்து விலகுறோமே. இந்த வீட்டில் குடி இருக்காத, நீ இருந்தா நீ நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்ற ஜோசியோட வார்த்தையை கேட்டு வீடுகளை மாத்துறோமே. தேவன் சொன்னா அப்ப என்ன செய்வோம், ஓடி போயிடுவோம். பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் ஒரு நேரம் சொன்ன ஒரு காரியம், ஸ்தோத்திரம், சாட்சியாக சொல்றேன். இந்த வீடுகள்லாம் நீ ஜெபம் பண்ணால் சரியாக வராது, இங்கே இருக்கிற அசுத்தாவிகள் வெளியேறாது, இங்கே மோசமான ஆவி இருக்குது, பழைய காலத்தில் இதெல்லாமும் வச்சு கும்பிட்டுருக்காங்க, அந்த ஆவி ஸ்ட்ராங்காக அங்கே நிற்குது, நீ போய் ஜெபிக்காத, இங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரங்க வந்து ஜெபித்தால்தான் போகும்னு சொன்ன இடத்துல போய், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், சாட்சியாக சொல்கிறேன், பெருமைக்காகல போய் ஜெபித்து அந்த அசுத்தாவி அங்கேருந்து போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட வீடு பால்காய்ப்பு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, அங்கே அது பால்காய்ப்புக்கு வந்த அவருடைய மகன் சென்னையிலேருந்து வந்தவர் விபத்தில் இறந்து போயிட்டாரு. அப்புறமா அந்த வீட்டில் குடியிருந்தவர் அதே மாதிரி ஆயிட்டு, அப்படி 2-3 பேர் ஆனதுனால அந்த வீட்டுக்கு யாருமே குடி வரல. அங்கே போய் ஜெபித்த போது அங்கே ஒரு அசுத்தாவி இருந்துச்சு. அந்த ஆவியை விரட்ட யாராலையும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமை உண்டு. அதனால விசுவாசத்தோடு தொடர்ந்து போய் அங்கே ஜெபித்தபடினால அந்த அசுத்தாவி இப்போ இல்லை, அந்த வீட்டில் மறுபடியும் ஆளுக்கு குடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் மாற்றி குடி இருக்கிறாங்க. அந்த வீடு இப்போ நல்லா இருக்குது.
ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல மரண படுக்கையில் இருக்கிற ஒருவருக்காக நீ போய் ஜெபிக்க கூடாது, அவர் 21 தேவதைக்கு ஆடினவர் என்று சொல்லி ஒரு அம்மா சொன்ன சாட்சி. ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல நானும் கூட வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்குது, நீயும் போகாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, போய் ஜெபித்த உடனே அவர் சொன்ன சாட்சி, அவங்க மனைவி சொன்ன சாட்சி, நேற்று வரைக்கும் என் வீட்டுக்காரர் கூப்பிட்டா பேய் கூப்பிட்ட மாதிரி வாய்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா இன்னைக்கு சொந்த குரல்ல கூப்பிட்டாரு, கைகால்லாம் அசையாம இருந்தது, நீங்க வந்து ஜெபம் பண்ண பிறகு கைகால்லாம் அசையுது, மாற்றம் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ பாருங்க, நம்முடைய விசுவாசத்தின் படிதான் கர்த்தர் நம்ம கூட இருந்து கிரியை நடப்பிக்க முடியும். அதுபோல இந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். யாரு என்ன சொன்னாலும் நம்முடைய விசுவாசம் வேற மாதிரி இருக்கணும். பெரிய ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, ஆகவே நான் இப்படிதான் இருப்பேன், அவர் சொல்லிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு, தேவனே சொல்லிட்டாரா, நான் இதுக்கு மேல வாழ்க்கையில முன்னேற மாட்டேன், இவ்வளவுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு, கர்த்தரே சொல்லட்டுமே, நேர்ல வந்து இயேசு கிறிஸ்துவே சொல்லட்டுமே, உன் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொல்லி காலை பிடிச்சுக்குவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதத்தால் வழி போக விட மாட்டேன்னு சொல்லி கால்களை பிடித்து கொண்டா நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்கும். பாருங்க, ஏசா அப்படிங்கிற ஒரு மனுஷன், அவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, யாக்கோபு தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனாலும் ஏசாங்கிற மனுஷன் தகப்பன்ட்ட கேட்கிறாரு, தகப்பனே, உம்மிடத்தில் இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உண்டா, வேற ஆசீர்வாதம் இல்லையா, என்னையும் ஆசீர்வாதம் சொல்லி இந்த மனுஷன் அழுகிறான். அப்போ பாருங்க, அவருடைய தகப்பனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. தகப்பன் வந்து ஏசா மேலதான் அதிக அன்பா இருக்கிறாரு. ஸ்தோத்திர, வேதத்தை அறிந்தவங்களை சொல்றதுல அகுவா புரியும், மற்றவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வேகமா பேசுறதுனால நமக்கு டைம் குறையுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடா பேசி எனக்கு பழகி போச்சு. ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்க, இந்த யாக்கோபுக்கு 2 குமாரர், அதுல ஒருவன் யாக்கோபுல ஈசாக்கு 2 குமாரர், அதுல ஒருவன் யாக்கோபு, ஒருவன் ஏசா. ஏசா மூத்த மகன், அவருக்கு தான் எல்லா ஆசீர்வாதம் வரணும். ஆனா தேவனுடைய சித்தமும் 2வது மகன் மேலதான். அதே போல அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யாக்கோபு ஈசாக்கு வந்து ஏசாவை தான் நேசிக்கிறாரு, அவருக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா தேவ சித்தம் யாக்கோபு மேல இருந்தபடினால அந்த யாக்கோபு மேல பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் கடந்து வரத்தக்கதான சூழ்நிலை அவங்க குடும்பத்துல உண்டாகி அது யாக்கோபு பெற்றுக்கொண்டார். தந்திரமாக போய் தன் தகப்பன்ட்ட நான் தான் ஏசான்னு சொல்லி ஏமாத்தி அவர் கண் பார்வை இல்லாதபடினால, ஈசாக்குக்கு கண் பார்வை வாங்கியிருந்தபடினால ஏசா ஆசீர்வாதத்தை வாங்க ஒரு முன்பதாக யாக்கோபு போய் வாங்கி கொண்டார். அப்போ இந்த ஏசா பாருங்க, அவர் தகப்பன்ட்ட கேட்குறாரு, தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உம்மிடத்தில் உண்டா? அவர் சொல்றாரு, உன் சகோதரன் வந்து உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானே, என் மகனே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்றாரு, தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உம்மிடத்தில் உண்டா? ஒரு மனுஷன்ட்ட கேட்கிறாரு பாருங்க, எவ்வளோ நம்பிக்கை பாருங்க. தேவன்கிட்ட நம்ம அப்படி கேட்க மாட்டோம். இன்னைக்கு அவர் மனுஷன்ட்ட கேட்கிறாரு, இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உம்மிடத்தில் உண்டா, என்னையும் ஆசீர்வதின்னு சொல்லி அவர் அழுத உடனே இந்த தகப்பன் அவரையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அப்படியே ஏசா மேல வந்தது. தேவனை நம்பி இருக்கிற ஒரு மனுஷன் தன் மகனை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அப்படியாக கடந்து வருமானால், அதுபோல ஏசாவும் கூட மனுஷனிட்டு பாராம தகப்பன்ட்ட போய் நிற்பாரானால், இந்த காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம தேவ சன்னிதானத்துல பேசுவதற்கு தயங்கவே கூடாது. தேவன் நம்ம பார்த்து ஒரு காரியம் சொல்லிட்டாரு, உன் வாழ்க்கை எவ்வளவுதான் முடிந்ததுன்னு சொல்லிட்டாருன்னா, நீ இப்படிதான் வாழ போற, கடைசி வரை கஷ்டப்பட போற, கடைசி வரை வியாதியா இருக்க போற, நேர்ல சொன்னாரோ தீர்க்க தரிசனம் மூலமா சொன்னாரோ எதுவா இருந்தாலும் அதை மாற்றத்தக்கதாக தேவனுடைய பாதங்கள் நம்ம பிடித்து கொண்டோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். யாக்கோபு அப்படிதான் செய்தார். ஒரு நேரத்துல அவர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த போது தேவன் காலையை போய் பிடிச்சுக்கிட்டாரு. ஏசா வந்து தகப்பன்ட்ட கேட்டாரு, யாக்கோபு தேவனையே போய் பிடிச்சுக்கிட்டாரு, என்னை ஆசீர்வத்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி. இந்த 2 மனுஷங்களுமே நமக்கு விசேஷமான சாட்சிகள் தான். ஏசா தகப்பன் ஒரு தேவ மனுஷன் என்பதனால தகப்பனால் ஆசீர்வதிக்க முடியும் நம்பினாரு. யாக்கோபோ தேவனையே போய் பிடிச்சிட்டாரு. ஆக மொத்தம் 2 பேருக்குள்ளாக இருந்த விசுவாசம் கூட இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. நம்ம வேணா குறை சொல்லலாம், யாக்கோபு தேவனை பிடிச்சான், ஏசா மனுஷனை தானே பிடிச்சான்னு சொல்லி. அவருக்கு விசுவாசம் இருந்தது, என் தகப்பன் தேவனுடைய மனுஷன், இவரால் என்னையும் ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லி. இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாசம் கூட இல்லையே. விசுவாசம் இல்லாத சந்ததியை எந்த மட்டும் பொறுமையா இருப்பேன்னு சொன்னது போல நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு என்ன ஆயிற்று? வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கிறோமே, விசுவாசம் என்ன ஆயிற்று? எசேக்கியா ராஜாவுக்கு அவனுடைய விசுவாசம் அற்புதத்தை செய்யுமானால், அவனுடைய சூழ்நிலையை அவனுடைய விசுவாசம் மாற்றுமானால், என்னுடைய சூழ்நிலையை என் விசுவாசம் ஏன் மாற்றாதுங்கிற வைராக்கியம் இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள ஏன் வரல? எதுக்காக? ஒரு கற்பத்தின் கனிக்காக, திருமணத்துக்காக, சரீர சுகத்துக்காக, ஒரு நல்ல ஒரு வீட்டுக்காக, நல்ல ஒரு சரீர சுகத்துக்காக, நம்முடைய பொருளாதாரத்துக்காக நமக்கு ஏன் விசுவாசம் வர மாட்டேங்குது? மரண படுக்கையில் இருந்தாலும் கூட இதையும் கர்த்தரால் மாற்ற முடியும். நான் கேட்டா செய்வார். என்னுடைய கையில் தான் இருக்குது என்னுடைய ஆசீர்வாதம். நான் தான் கேட்க தெரியாம இருக்கிறேன், நான் ஏன் கேட்கக்கூடாது? நான் இன்னும் போராடுவேன்னு சொல்லி அந்த விசுவாசம் நமக்கு ஏன் வரல? வரணும். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பேசினாரானால் நிச்சயமாக அது கேட்கிற ஜனம் காதுள்ளதாய் கேட்குமானால் நிச்சயமாக விடுதலை கடந்து வரும். ஆகவே இந்த இரவிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம், ஸ்தோத்திரம்,
மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதா இருப்பதே நலம். பூமியில எந்த மனுஷனும் எப்படியும் சொல்லட்டும், அதை நம்பாதீங்க. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தேவ மனுஷனிட கூட அந்த மனுஷன் நினைக்கல. நம்ம இன்னைக்கு மனுஷன் சொல்ற வார்த்தையெல்லாம் நம்பி வாழ்க்கையில தோற்று போய் நிற்கிறோம். அதுதான் நடக்கும் நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லி. ஆனா தேவ மனுஷன் என்று சொல்லுகிற ஏசாயா வந்து சொன்ன போது கூட அதை எசேக்கியா ராஜா ரொம்ப சுலபமா எடுத்துக்கொண்டார். 1000 இருந்தாலும் அவர் மனுஷன் தானே, அவர் மூலமா தேவன் பேசினாலும் அவர் மனுஷன் தானே, இவரால் என்ன செய்ய முடியும், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனை பிடித்துக் கொள்வேன்னு சொல்லி அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் காலை பிடிக்கல, தேவனை பிடித்து கொண்டார். ஆண்டவரே, நான் செய்த கிரியையெல்லாம் நினைவு கூறும், நான் எவ்வளவோ உமக்காக வைராக்கியமா இருந்தேன், இதை செய்தேனே அதை செய்தேன்னு சொல்லி தன் நீதிகள்லாம் சொல்லி தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறார். அது போல இந்த வார்த்தையை கேட்கிறவங்க, ஒருவன் நான் நீதிமான் அல்ல, நான் பாவம் செய்யறேன்னு சொன்னா கூட, ஆண்டவரே, மனம் திரும்புற பாவி, ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குது என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுதே. நான் மனம் திரும்புகிறேன்ப்பா, என்னை ஆசீர்வதின்னு சொல்லி கேட்போம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதியெல்லாம் எடுத்துக்காட்ட முடியாவிட்டாலும் மனம் திரும்புற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னீரேன். நான் இன்னைக்கே மனம் திரும்புகிறேன், என்னை ஆசீர்வதின்னு சொல்லி கேளுங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு விரோதமாய் மனுஷன் பேசினாலும் தேவதைகள் பேசினாலும், தேவதைகள் என்று பூமியில சொல்லப்படுகிறவைகள் நமக்கு விரோதமாக ஒரு காரியத்தை சொல்லி இருந்தாலும், அல்லது தீர்க்கதரிசிகள் வந்து உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருந்தாலும், அல்லது பொய்யாகவே சொல்லியிருந்தாலும், எப்படியானாலும் நமக்கு தேவன்கிட்ட இருந்தா ரட்சிப்பு வரும். கிழக்குல இருந்தும் மேற்குல இருந்தும் வனாந்திர திசையில இருந்தும் ரட்சிப்பு வராது. ஆகவே தேவன்கிட்ட இருந்தா ரட்சிப்பு வரும். ஆகவே அங்க பிடிச்சுக்குவோம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை விசுவாசிக்காவிட்டால் வேற யாரை விசுவாசிக்க போறோம்? இந்த இரவுல வந்திருக்கிற நாம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் வேற யாரை விசுவாசிக்க போறீங்க? உங்களுக்கு வேற யாரால அற்புதம் செய்ய முடியும் நம்புறீங்க? மனுஷனால அற்புதம் செய்ய முடியுமா? டாக்டரால அற்புதம் செய்ய முடியுமா? முடியலன்னு சொல்லிட்டு அநேகர் வந்து கிறிஸ்துட்ட வந்து சுகமாயிட்டு போறாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்களும் கூட அப்படியாப்பட்ட சூழ்நிலையில ரட்சிக்கப்பட்டவங்க தான். முடியாதுன்னு சொல்லி மரண படுக்கையில இருக்கிற எங்க அப்பாவை தேவன் சுகமாக்குனதுனால தான் இன்னைக்கு அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக வந்திருக்கிறோம். அப்போ பாருங்க, முடியாதுன்னு சொல்லி அனுப்புன டாக்டர்கள் அனுப்புனவர்கள்லாம் கர்த்தர் சுகமாக்குறாரு. அப்போ இன்னைக்கு நமக்கு ஏன் சுகம் கிடைக்காது? ஏன் அதை முடியாதுன்னு சொல்லுவாங்க இங்கே வராங்க? அப்போ நம்ம ஏன் தேவனால் முடியாதுன்னு அங்கே போகிறோம்? இந்த சிந்தை நமக்கு ஏன் வர மாட்டேங்குது? இன்னைக்கு அநேக பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறவங்களும் கூட, உனக்கு முடியலையா மருத்துவமனையில் போய் பாரு, இதுதான் பெரிய ஒரு ஆலோசனை. அது ஒரு தவறான காரியம். மருத்துவமனைக்கே போவாதீங்க நான் சொல்லலை. உங்கள் விசுவாசம் சரியில்லைன்னா போய் தான் ஆக வேண்டியிருக்கும். ஆனால் உங்கள் விசுவாசம் சரியா இருந்தால் நீங்கள் அங்கே போகண்டா, இங்கே இருந்தாலே போதும், அற்புதம் நடக்கும். ஏன்னா அங்கே போயிட்டு நிறைய பேர் இங்கே வரும்போது நான் ஏன் இங்கேருந்து அங்கே போகிறேங்கிற விசுவாசம் நமக்கு தான் வேணும். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே விசுவாசிங்க, கெட்டு போக மாட்டோம். கர்த்தரை விசுவாசிப்பவர்கள் ஒருபோதும் கெட்டு போனதில்லை என்பதற்கு எசேக்கியா ராஜா ஒரு நல்ல நமக்கு ஒரு சாட்சி. இன்னைக்கு எசேக்கியா ராஜாவை குறித்து பார்த்துருக்கிறோம். ஒரு தீர்க்க தரிசனத்தையே மாற்றத்தக்கதான விசுவாசம் அவர்கிட்ட இருந்தது. அதுபோல் இன்னைக்கு நமக்கு விரோதமாக வைத்தியர்கள் பேசியிருந்தாலும், மந்திரவாதிகள் பேசியிருந்தாலும், நம்மளை சுற்றியுள்ள ஜனங்கள் பேசியிருந்தாலும், ஜோசியக்காரன் பேசியிருந்தாலும், எல்லாவற்றையும் மாற்றுகிற விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஊழியக்காரர் பேசியிருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையாகவே நம்ம ஊர்ல தரிசனம் கண்டிருந்தாலும், அதையும் மாற்றத்தக்கதான விசுவாசம் நம்மகிட்ட இருந்தால் கர்த்தர் மாற்றி போடுவார். இன்னைக்கு உள்ள பூமியில இருக்கிற, ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து நீ மறித்து போவான்னு சொன்ன பின்பு அந்த மனுஷன் பிழைச்சிருந்தா நம்ம சொல்லுவான், பொய்யா தீர்க்க தரிசனம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி அல்ல. ஒரு வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஏசாயாங்கிற பெரிய தீர்க்கதரிசி கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொன்னவர். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறவில்லை. ஆனா இந்த வார்த்தை தவறிச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் தப்பா சொல்லல, அவர் சொன்ன வார்த்தை மாற்றத்தக்கதான விசுவாசம் எசேக்கியா ராஜா கிட்ட இருந்தது. அதுபோல் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சூழ்நிலையும் மாற்றக்கூடிய விசுவாசம் நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கேற்ற ஜெபமும் பரிசுத்தமும் சேர்ந்து இருக்கணும். விசுவாசத்தை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதோடு சேர்ந்து பரிசுத்தமும் இருக்கணும். விசுவாசம் அற்புதம் செய்யும் தான். பரிசுத்தம் இல்லாமல் விசுவாசத்தை கொண்டே வெகு தூரம் போக முடியாது. ஒத்த காலில் ரொம்ப தூரம் போக முடியாது. அதுபோல பரிசுத்தமும் வேணும், விசுவாசமும் வேணும். நான் விசுவாசத்தை வச்சு சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு காலில் கொஞ்ச நாள் வேணா, அப்படி ஒரு காலில் நடக்கிறவங்கள பாருங்க, குதிச்சு தான் போக முடியும். எவ்வளவு தூரம் போக முடியும்? 2 கால் வேணுமே. ஆகவே விசுவாசமும் எசேக்கியா ராஜா சொன்னது போல, நமக்காக நீதியை செய்தன்னு சொன்னது போல நீதியும் இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறவங்க யாராகிலும் ஒருவர் ஜெபம் பண்ணுங்க.